ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்மளோட உடம்பு சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்கு அடிக்கடி இந்த கிர்னி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிர்னி பழத்தில் 150 ml தண்ணி சேர்த்து ஜூஸ் போட்டோன்னா குறைஞ்சது 1 லிட்டர் ஜூஸ் கிடைக்கும். இந்த பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதான் கிர்னி பழம், முலாம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் மஸ்க்மெலன். இதை செலக்ட் பண்ணும்போது லைட்டாக அமுக்கி பாருங்கள். அந்த பழத்தை கொஞ்சமாக உள்ளே போகுது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கலாம், கரெக்டாக பழுத்திருக்கு. ரொம்ப உள்ளே அமுங்கக்கூடாது, அப்படின்னா பழம் சீக்கிரத்துலேயே அழுகி போயிடும். அதனால் லைட்டாக அமுங்குற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கலர் லைட் எல்லோ கலராக இருக்கணும். அதோட தோல் அங்கங்கே பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது காயாக தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துடலாம். சீட்ஸ் நம்ம வெளியில் எடுக்கும்போதே அதுலேருந்து நிறையா ஜூஸ் வரும். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்புறமா ஃபில்டர் பண்ணி ஜூஸில் சேர்த்துக்கலாம். இந்த சீட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம வெள்ளரிக்காய் பழம் இருக்குல்ல, அந்த மாதிரியே தான் இருக்கும். இப்போது சீட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நான் ஒரு ஹாஃப் பழத்தை தான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். அதில் எனக்கு 2 டம்ளர் ஜூஸ் கிடைக்கும். இந்த பழத்தை கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சு கட் பண்ணோன்னா கண்டிப்பாக கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை இந்த மாதிரி எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மருக்கு இந்த ஜூஸ் அடிக்கடி குடிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வறண்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். நிறையா பேர் இந்த தோல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த பழம் வாங்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை தோல் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த பழத்தை வாங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோதான், பாதி பழத்தில் நான் இப்போ தோல் எடுத்து முடிச்சிட்டேன். இதை எடுக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகலை, சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். நாம் விதையெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிலிருந்து வந்துச்சுல்ல, இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் இதை அரைச்சிக்கலாம். விதை எல்லாத்தையும் இதில் சேர்க்க வேணாம், விதையை ஃபில்டர் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். நீங்கள் ப்ளைனாக இந்த கிர்னி பழம் மட்டும் நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி லெமன் சேர்த்து போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுகருக்கு பதிலாக நான் இதில் தேன் சேர்க்குறேன். நீங்கள் தேன் வேணாம், தேன் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ப்ளைனாக கூட குடிக்கலாம். ஏன்னா இந்த பழத்துலையே லைட்டாக ஸ்வீட் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். எந்த ஜூஸ்னாலும் ஐஸ் க்யூப்ஸ் அப்புறம் சுகர் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சுகருக்கு பதிலாக நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/2 டம்ளர் மட்டும் தான் தண்ணி சேர்க்க போகிறேன். அதனால் எனக்கு ஜூஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், கிர்னி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை கெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், 5 நிமிஷத்தில் நாம் இந்த ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக தேன் ஊற்றிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.